Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் 2 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஆக்சுவலாக மார்னிங் நிஃப்டி 50 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும், சென்செக்ஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. என் போர்ட்ஃபோலியோ கூட பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு 2 o'clock அப்புறம் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற சமயம் வந்து நிஃப்டி ஐடி நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் நெகட்டிவ்ல இருக்குது. அதே சென்செக்ஸ் நிஃப்டி 50 பேங்க் இது மட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. பட் என் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. இன்னைக்கு முக்கியமாட்டு நிஃப்டி 50 20,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல நிஃப்டி 50 24,985 பாயிண்ட்ஸ் இருக்கு. சென்செக்ஸ் 58 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல 81,800 பாயிண்ட்ஸா இருக்கு. நிஃப்டி பேங்க் 51,576 பாயிண்ட்ஸா இருக்கு. 23 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி ஐடி 200 பாயிண்ட்ஸ் மேல நெகட்டிவ்ல இருக்கு. ஸ்மால் கேப் வந்து 350 பாயிண்ட்ஸ் மேல நெகட்டிவ்ல இருக்கு. மோரட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 25,000 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சை தாண்டி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ நேற்று வந்து பார்க்கும்போது ஓவர்சீஸ் மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் தான் இருந்துச்சு. யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ரேட் கட் வந்து செப்டம்பரில் அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க. 5.25%லேருந்து 5.50% இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறது இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2% நோக்கியே வருதுன்னு சொல்கிறாங்க. மோராட்டி இப்போ ரேட் கட் அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க. செப்டம்பரில் ரேட் கட் பண்ணுறது அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டும் க்ரீனில் தான் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோட நியூஸ். டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு டிப்பாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1136 ரூபா வரைக்கும் போச்சு. 1.5% மேலே அடிச்சிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது 1142 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் இதில் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து ஒரு 950 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டாடா மோட்டர்ஸில் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ டாடா மோட்டர்ஸில் இன்னைக்கு டிப் ஆகுறது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தோட சேல்ஸ் அப்டேட் மோஸ்ட் ஆஃப் எல்லா ஆட்டோமோட்டர்ஸ் கம்பெனிஸோட ஜூலை மந்த் சேல்ஸ் அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் வந்து இந்த ஜூலை மந்தில் கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலாக போன மந்தில் இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா 71,996 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் 10.7% கீழே விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 11% கீழே விழுந்திருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 18% கீழே விழுந்திருக்கு. பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6% கீழே விழுந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 21% கீழே விழுந்திருக்கு. மோராட் இன்னைக்கு ஷேர் வந்து ரெட்டில் ட்ரேட் ஆகுறதுக்கு இதான் மேஜர் ரீசன். ஸோ இன்னைக்கு அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டாடா மோட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குள்ள அப்டேட்டு. ஸோ இந்த ஷேரில் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 950 அந்த ரேஞ்சை டச் பண்ணிச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணணும். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருந்துச்சு. பட் டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் 162 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 1% மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 160 ரூபா வரைக்கும் ஒரு லோ போயிருக்கு. மோராட் இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் இருந்தாலும் இதில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஒடிசா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 17,000 கோடி ஒருத்துள்ள ஒரு மினரல் டேக்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த மினரல்ஸுக்கு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்லி டாக்ஸஸ் வந்து நீங்கள் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டேக்ஸ் வந்து மினரல்ஸுக்கான டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா, செஸ் ஆன் லேண்ட் விச் த மினரல்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம், அங்கே எடுக்கிற லேண்ட்லேருந்து எடுக்கிற மினரல்ஸுக்கு செஸ் டேக்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஓவரால் ஒடிசா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17,000 கோடி டேக்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க டாடா ஸ்டீலுக்கு, மினரல் டேக்ஸ் ஆட்டு. ஸோ இவங்க அதை கெட்டுறாங்களா அல்லது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுவாங்களான்னு தெரியல. மோராட் இது டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிகல்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2,836 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் இயர் ஆன் பேஸில் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 2,655 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,653 கோடியா இருக்கு. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 11,982 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் இயர் ஆன் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்தியன் ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து 16.4% க்ரோ ஆயிருக்கு. 4,144 கோடியா இருக்கு. டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸ்ல இது வந்து 33.1% வந்து அக்கௌண்ட் ஆகுது. இந்த கம்பெனி இந்த குவார்ட்டர்ல 6 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்ல யூஎஸோட ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 1% பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. $466 மில்லியன் இருக்கு. பட் ஸ்டில் வந்து
31.1% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸில் இவங்க அக்கௌண்ட் ஆகுறாங்க. குளோபல் ஸ்பெஷாலிட்டி சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது $266 மில்லியன் இருக்கு, 14.7% அடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து டோட்டல் சேல்ஸில் 17.7% கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜிங் மார்க்கெட் ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து 8.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, $284 மில்லியன் இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஃபார்முலேஷன் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது டவுன் ஆயிருக்கு 2.9%, $190 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் அதிகப்படியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 794 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ முந்தின சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 680 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. எபிட்டா 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3608 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 28.5% இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 27.9% இருந்தது, இப்போ 28.5% இருக்கு. ஓவரால் இது சன்ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு, ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1681 ரூபா வரைக்கும் நெகட்டிவ் போனது, அப்புறம் 1745 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு 1710 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சன்ஃபார்மா. பட் இப்போதைக்கு சன்ஃபார்மாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சன்ஃபார்மாவில். இது சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. மீடியம் அண்ட் ஹை கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 14% ட்ராப் ஆயிருக்கு, 7685 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீடியம் அண்ட் ஹை கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா 20% ட்ராப் ஆயிருக்கு, 6254 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். பஸ்ஸஸ் செக்மெண்ட்டில் எடுத்து பார்க்கும்போது 26% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1431 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க பஸ் செக்மெண்ட்டில். லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் கேட்டகரியில் ஃப்ளாட் க்ரோத் காமிச்சிருக்காங்க, 5241 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரியும் ஏத்தர் எனர்ஜியும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸுக்கு வந்து இவி பேட்டரிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் சொல்லியிருக்காங்க. அதாவது நிக்கல் மேக்னீஸ் கோல்பாட் மூலமாட்டு லித்தியம் அயன் பாஸ்பேட் லித்தியம் அயன் செல் பேட்டரிஸ் வந்து எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ்க்கு மேக் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் வராட்டு இவங்க அதான் அமர்ராஜா பேட்டரிஸும் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி செல்ஸ் வந்து ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 9000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 16 ஜிகாவாட் ஃபேக்ட்ரி வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்பில் வரது ரொம்பவே பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. அமர்ராஜாக்கும் சரி ஏத்தர் எனர்ஜிக்கும் சரி மோரராட் இது வந்து அமர்ராஜா எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட். நேற்று நம்ம பார்த்துருப்போம், நெஞ்சில் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. கர்நாடகா ஸ்டேட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இவங்க 32,403 கோடி டேக்ஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது ஜூலை 2017 மார்ச் 2022 அந்த காலகட்டத்தில் உள்ள சம்பந்தமாக ஜிஎஸ்டி பேமெண்ட் சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அவங்களும் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு இவங்க இன்ஃபோசிஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க விளக்கம் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புகிற கர்நாடகா ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டோம். அதே தான் மறுபடியும் இவங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸும் மறுபடியும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருக்கிறது இவங்களோட ஓவர்சீஸ் பிரான்ச்சஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ்ல வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஜிஎஸ்டிக்கு அப்ளிகபிள் ஆகாது, அந்த எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டிக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி டியூஸ் எல்லாமே நாங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஜிஎஸ்டிக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க உடனடியாக விளக்கம் கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடியில் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1848 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து 1845 ரூபா வரைக்கும் ஒரு லோ போச்சு. மோரராட்டி இது இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. இப்போதான் ஐடி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் மேலே வராங்க. திடீர்னு இப்படி 32,000 கோடின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டால் நமக்கெல்லாம் பயம் வராது. ஸோ இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இந்த ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. 13,680 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 13,293 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு ஷேர் பிரைஸ் மேலே போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா வருஷத்துக்கும் அதாவது கண்டினியூஸாக இனி ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு இவி மாடலில் லான்ச் பண்ணுவோம். ஸோ 2025 ஜனவரியில் ஃபர்ஸ்ட் இவியை லான்ச் பண்ணோம். 2031 பார்த்தீங்கன்னா 6 இவி மாடல்ஸை லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு அந்த மாருதி சுசுகி ஷேர் பிரைஸை மேலே ஏற்றிருக்காங்க. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் இவங்க பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட்டு பிலிப்பைன்ஸில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க டெராஃபேமா மோட்டார் கார்பரேஷன் மூலமாட்டு இதை வந்து அசம்பிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் காப்பு டூ வீலர் மேனுஃபேக்சரிங்கை குளோபல் ப்ரெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிலிப்பைன்ஸில். இந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி 6000 ஸ்கொயர் ஃபீட் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் கெப்பாசிட்டி
1,50,000 யூனிட்ஸ் வரைக்கும் இதில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பிலிப்பைன்ஸில். ஸோ இவங்க வந்து சொல்கிற இவங்களோட பெஸ்ட்டு சேல்ஸ் வெஹிக்கிள்ஸாக இருக்குது ஹீரோ மோட்டார் காப் வந்து ஹங்க் 160R 4V, ஜூம் 110 ஸ்கூட்டரு, X+ 200 4V இந்த மாதிரிப்பட்ட வெஹிக்கிளெல்லாம் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். பட் இன்னைக்கு இருந்தாலுமே ஹீரோ மோட்டார் காப்போட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இது ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். மேபி அவங்களோட சேல்ஸ் அப்டேட் என்னென்ன கிடைக்கல, ஒருவேளை அந்த சேல்ஸில் எதுவும் டிப் ஆயிருக்குமோ என்னதோ தெரியல, அதனால தான் ஷேர் பிரைஸ் அடிச்சிருக்காங்களோ என்னதோ தெரியல. ஸோ இது ஹீரோ மோட்டார் காப் பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு, இவங்களோட ஜூலை சேல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல்சேல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 66,444 யூனிட்ஸாக இருக்குது. டோட்டல் வந்து டிஸ்பேச் பண்ணது டீலர்ஸுக்கு 66,124 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஜூலை 2023. மோராராட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 66,124 இருந்தது, இப்போ 444 ஆயிருக்கு. ஸோ மோராராட்டு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வெஹிக்கிள் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 14%, 40% டிக்ளைன் ஆயிருக்கு. டோட்டல் டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,209 யூனிட்ஸாக இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 25,175 யூனிட்ஸாக இருந்திருக்கு. ஸோ டிராக்டர் சேல்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்து அப்டேட். இவங்க ஒரு 1600 மெகாவாட் கிரீன்ஃபீல்ட் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா யூபியில் செட்டப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 14,000 கோடி ஒர்த்துள்ள ப்ராஜெக்ட். ஸோ 2x800 மெகாவாட்னு சொல்கிறாங்க. கிரீன்ஃபீல்ட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் உத்தரப்பிரதேசில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர் கொடுத்தா ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ், க்ரூடுக்கான விண்ட்ஃபால் டேக்ஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. 7,000 per டன்னாக இருந்ததை இப்போ 4,600 per டன்னாட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ மோர் ஓவராட்டு க்ரூடுக்கான விண்ட்ஃபால் டேக்ஸை கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜி என்டர்டைன்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா மார்கோ நெட்வொர்க்ஸில் வச்சிருக்க ரிமைனிங் 20% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்கோ நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்ல வந்து 80% வந்து ஜி வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க 20% பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் மார்கோ வந்து ஜியோட சப்சிடரியாட்டு இருக்கும். அதுலேருந்தே ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ரெவன்யூ வந்து 95 lakhs வந்துருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ மார்கோ நெட்வொர்க்ஸ் வந்து ஜி என்டர்டைன்மெண்டோட 100% சப்சிடரியாட்டு மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,112 கோடியாக இருக்குது. எபிட்டா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,848 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 14.41 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மோரோராட்டி எபிட்டா மார்ஜின் 71.70% இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,560 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து அதானி போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி தரப்பில் அதானி குழுமத்தில் இந்த இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அவங்க அதானி சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் மூலமாக தான் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதானி டிஜிட்டல் லேப்ஸ் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசிபி சர்வீஸ் அப்படி அந்த கம்பெனி கூட வந்து ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லோன்ஸ் ஃபின்டெக் மூலம் மட்டும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அது சம்மந்தமானது அந்த கிரேசிபி அப்படிங்கிற கம்பெனி கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா 1,000-5 லட்சம் வரைக்கும் இந்த கிரேசிபி புக்ஸ் மூலமாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி சூப்பர் ஆப் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா லென் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைலட் பேஸில் அந்த டிஜிட்டல் லெண்டிங் ப்ளஸ் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் மாதிரி இவங்க செயல்படுவாங்க அதானி குரூப். ஸோ இது வந்து அதானி குரூப்போட சூப்பர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏஞ்சலோன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க 250 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க வெல்த் மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோரட்டு டெக்னாலஜிக்கல் அவங்களோட கோர் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு ஏஐ அனாலிட்டிக்ஸ் இந்த செக்மெண்ட்ல ப்ளஸ் வந்து அவங்களோட கீ மார்க்கெட்டு ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 250 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஏஞ்சலோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. BMW டெக் ஒர்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அவங்களோட சப்சிடரியாட்டு அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட பர்மிஷனோட இதை வந்து இன்கார்பரேஷன் பண்ணுறாங்க அவங்களோட சப்சிடரியாட்டு. ஸோ இது வந்து டிஜிட்டல் பேஸில் தான் அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ இந்த ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர் அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை வந்து அவங்களோட சப்சிடரியாட்டு இருப்பாங்க. டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 100% ஆஃப் த ஷேர் கேபிட்டல் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஷேர் கேபிட்டல் பார்க்கும்போது 10 lakhன்னு சொல்லியிருக்காங்க மோரோராட்டு. இது டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.